இந்த 2024 முடியறதுக்குள்ள தமிழ்நாடு இருக்கிற இடமே தெரியாம அழிய போகுதுன்னு சொன்னாக்கா உங்களால நம்ப முடியுதா? என்னடா சொல்றேன்னு கேட்டா பயமா இருக்குடான்னு கேட்டாக்கா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹலோ எவ்ரிஒன், நான் சந்துரு. வெல்கம் டு ஜிஎல் ஃபேமிலி. அப்படி என்ன நடக்க போகுது? தமிழகமே ஆடி போகிற அளவுக்கு அப்படி என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் போர் தரமாக சண்டை விரித்தனமாக போயின்னு இருக்குன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழையால் மக்கள்லாம் வாடி போயிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாக இருக்கான். ரோடே தெரியாத அளவுக்கு மழை தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்கியிருக்கான். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா சம்மந்தமே இல்லாத பேசுகிற, வெளிநாடுகளில் நடக்கிற விஷயத்தை இங்கேயாண்டா தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றா ஒரு மேப் வாங்கி செக் பண்ணி பாருங்கள், எல்லா மேப்லையும் ஒரு குட்டி நட ஸ்ரீலங்கா தெரியும். சரி, ஸ்ரீலங்காவில் பாதிப்பு ஏற்படுது, இது எப்படி நம்ம தமிழகத்துக்கு வரும்? ஸோ மோஸ்ட்டாக அதிகமாக வர்றதுன்னு பார்த்தா நம்ம பாண்டிச்சேரிக்கு தான் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ மழை இருக்குதுன்னு இன்னும் தெரில. ஆனால் ஸ்ரீலங்காவோடு சேர்த்து வந்தாக்கா என்ன இப்படி தான் தாங்க போகிறாங்கன்னு தெரில. இந்த ஒரு மழை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருந்துச்சுன்னா புயல், சூறாவளி எல்லாம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் புயல் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னடா பொங்கலுக்கு பொங்கல் தான்டா வெளியே வரும், புயல் வரப்போகுதுன்னு சொன்னால் எப்படா ஷாக்கிங்காக இருக்கேடா எங்களுக்கெல்லாம். அப்படி இந்த மாதிரி ஒரு புயல் பொங்கல் வரைக்கும் நீடிச்சாக்கா தமிழகம் எப்படி இருக்கும்? தமிழகம் எப்படி இருக்கும்? நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் என்னென்னலாம் பாதுகாப்பு பண்ணியிருக்காரு, நம்மளாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட தெரில. உங்களோட கருத்து இந்த பொங்கல் புயல் மற்றும் இந்த மழையை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுரு. அதிகமாக இந்த மழையால் எந்தெந்த ஊர் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இப்படி ஒரு மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இப்படி காட்டுன்னு காட்டிடுச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஊரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் இன்னொரு வீடியோவில் எந்தெந்த ஊரில் சேதமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நடக்கிற அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.